தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளை முற்றிலுமாக புறக்கணித்து செப்டம்பர் 25ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் பாபநாச வட்ட தலைவர் வரதராஜன், மத்திய செயற்குழு உறுப்பினர் பிராங்க்லின், வட்டச் செயலாளர் ரகுராமன், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட அமைப்பு செயலாளர் பாக்கியராஜ், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் ராஜேஷ், தமிழ்நாடு கிராம வருவாய் ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பரமேஸ்வரி, பாபநாசம் வட்ட வழங்கல் அலுவலர் சுமதி, சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் ஜானகிராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். செய்தியாளர் சிவராஜ். அவங்களோட கட்சி உறுப்பினர்கள் மாதிரி ஓட்டு செய்கிற வீடு வீடா போய் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாங்க. நாங்கள் வந்து கட்சிக்காரங்க நாங்கள் அரசு ஊழியர்கள் எந்த அரசாக வந்தாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத இந்த கருத்தை வந்து அரசுக்கு நம்ம தெரிவிக்கிற ஒரு போராட்டமாக இந்த போராட்டத்தை நான் கருதுகிறேன். மேலும் வந்து நம்ம அவங்கள போய் எல்லாத்துக்குமே தெரிவித்து இது பண்ணுற மாதிரியான அதையுமே வந்து சங்க மூலமாக நம்ம சொல்லி அவங்க வந்து கேட்டா செஞ்சிடும் அப்படிங்கிற வாசல் அதுக்கு பின்னாடி அவ்வளோ நமக்கு இருக்குங்கிறத அது நமக்குள்ளேயே வச்சுருக்கு. இதுதான் வந்து சார் சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் தான் பல வியாதிக்கு காரணமாயிருக்கு. யாருக்குமே வேலை கிடையாது. மெனக்கட்டு செஞ்சு இவ்வளோ டீம்லாம் போட்டு இவ்வளோ பேர் நம்மகிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, கையெல்லாம் முடிச்சு கையெழுத்து வாங்கினாங்க, ரிஜிஸ்டர் வாங்கினாங்க. அப்போ நம்ம ஐயாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதுதான் நீங்க எப்பவுமே அவங்க சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ங்கிறவங்க வந்து, அதாவது ஐஏஎஸ்ங்கிறவங்க வந்து டைரக்ட் ஐஏஎஸ் வந்துடுறாங்க, கீழே இருந்து கட்பாடு ஐஏஎஸ் போறாங்க. பட் நமக்கு அதை விட அதிக மூளை இருக்கு. யாருக்கு மூளை எல்லாமே இருக்கு, நம்ம இருக்கு. பட் நமக்கு அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ ஆன்லைன்ல 2 சிஸ்டம்லாம் இருக்குன்னா எவ்வளோ நேரம் இப்போ நான் ஒரு 10 வாட்டி கலெக்டரேட்ல மீட்டிங்ல இருந்தேன்னா 10 வாட்டி ஃபோன் அடிச்சு ரிப்போர்ட் என்னன்னு கேட்டா நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னதான் 10 வாட்டி ஃபோன் பண்ணா அவங்களுக்கு கிராம நிர்வாக சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம வருவாய் ஊழியர் சங்கம், நில அளவியல் சங்கம் ஆகிய சங்கங்கள் ஒருங்கிணைந்து வருவாய்த்துறை அலுவலக சங்கங்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் தற்போது காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த காத்திருப்பு போராட்டமானது தமிழக அரசின் கவனத்திற்கு 9 அம்ச கோரிக்கைகளை எடுத்துக் கொண்டு செல்வதற்கான ஒரு ஆயத்த பணியாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதில் வட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களும் கலந்து கொண்டுள்ளனர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள். காத்திருப்பு போராட்டத்தில் அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் நிலை அலுவலர்களும், கிராம உதவியாளர்கள் முதல் கிராம நிர்வாக அலுவலர் வரையிலும் நில அளவு பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டுள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகள் என்பது தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டத்தில் ஏற்படும் அதீத பணிச்சுமைகளை குறைத்திட வேண்டும் எனவும், ஆய்வுக்கூட்டம் என்ற பெயரில் போதிய அவகாசம் கொடுத்து ஆய்வுக்கூட்டம் நடத்திட வேண்டும் எனவும், அரசு உடனடியாக இது குறித்து உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும் கூறுகிறோம். இரண்டாவதாக, பணி பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், மூன்றாவதாக, கருணை அடிப்படையிலான பணி நியமனம் 25%இலிருந்து 5% குறைந்துள்ளது. அவற்றை மீண்டும் 25% உயர்த்திட வேண்டும் எனவும் கூறி வருகின்றோம். மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வட்ட எல்லைக்குள் பணிபுரிந்திட அவர்கள் தங்கி பணிபுரிந்திட அனுமதிக்க வேண்டும் எனவும், ஜூலை 1ஆம் தேதி வருவாய்த்துறை தினமாக அனுசரிக்க வேண்டும் எனவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தொகுப்பூதியத்தில் அனைத்து பணியிடங்களையும் கலைந்து காலமுறை ஊதியத்தில் அவர்களை நாங்கள் பணி நியமனம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.